ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு அம்மு கார்ட்டூன் கிட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, முதலாம் வகுப்பு முதலாம் பருவத்திற்கான பள்ளி பாடப்புத்தகத்தை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஆலமரத்தில் விளையாட்டு, கைவீசம்மா கைவீசு, ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் உள்ள ரைம்ஸு, அப்புறம் ஆ ஆ இது 2 லெட்டரையும் நான் போட்டிருப்பேன். இப்போது இ ஈ அப்படின்றத பார்க்க போகிறோம் குட்டீஸ். வாங்க குட்டீஸ், இதில் உயிரெழுத்துக்களான ஆ ஆ இயில் இந்த வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆ இ எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் குட்டீஸ். வாங்க குட்டீஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எழுத்தோவியம் வண்ணமிட்டு முழுமையாக்குவேன். எழுத்தோவியம் இதில் ஒரு ஃப்ளவர் கொடுத்துருக்காங்களா, அந்த ஃப்ளவரில் ஈ போட்டிருக்காங்க. அந்த ஈயை அந்த ஃப்ளவருக்கு மேலேயே நம்ம போட்டு ஈயில் கலர் அடிக்கணும். ஈ கொடுத்துருக்காங்களா, அந்த ஈலையும் கலர் அடிக்கணும். இப்போது நம்ம ஈயும் எப்படி எழுதுறது, எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் குட்டீஸ். வாங்க குட்டீஸ், இப்போ இதுக்கு நம்ம வண்ணம் கொடுக்கலாம். குட்டீஸ், நான் இப்போ கலர் அடிச்சிட்டேன். இந்த ஃப்ளவரில் ஈன்னு இருக்குல்ல, அந்த ஈக்கு நேராக கரெக்டாக ஈன்னு எழுதி கலர் பென்சில் எடுத்து ஈன்னு எழுதுங்க. அப்புறம் வீடு மாதிரி இருக்குல்ல, அந்த ஈக்கு ஈ அப்படின்னு கலர் பென்சில் எடுத்து வண்ணம் கொடுங்க குட்டீஸ். ஓகே குட்டீஸ், நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பார்ட்டுக்குள்ளே போகலாம். எழுதும் முறையை அறிவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு நோட்டு, ஒரு பென்சில் எடுத்துகிட்டு ஈ இப்படி தான் இருக்கும், ஈயை போட்டு பாருங்கள். அப்புறம் அதை போட்டு பாருங்கள். இதுலேயே எழுதி பாருங்கள். நீரை தொட்டு எழுதுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தண்ணியை கொஞ்சம் எடுத்து தரையில் ஆனா ஆவண்ணா ஈனா ஈயண்ணா அப்படின்னு போட்டு பாருங்கள். இது 2த்தையும் நீரை தொட்டு போட்டு பாருங்கள். அப்புறம் நோட்டில் எழுதுங்க. உங்கள் புக்கில் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் எழுதுவோம் பழகுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல குட்டீஸ், அதில் ஈ எப்படின்னு இப்போ நீங்கள் பென்சில் எடுத்து ஈயை எழுதி பாருங்கள், ஈஎன்னாவை எழுதி பாருங்கள். அந்த மாதிரி ஈயும் எழுதி பாருங்கள் குட்டீஸ். நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்ட்டுக்குள்ளே போகலாம். கோட்டோவியம் எழுத்துக்குரிய படங்களை வரைவேன்னு கொடுத்துருக்காங்க. ஈஎன்னா 2 ஸ்டெப் இருக்குது. இதில் இறகு, ஈச்சமரம், இட்லி, அப்புறம் இலை, இந்த 5 படம் கொடுத்துருக்காங்க. இதில் ஈக்கான படத்தை ஈயில் வரையணும், ஈஎன்னாவுக்கான படத்தை ஈஎன்னாவில் வரையணும். உங்களுக்கு தெரியும்ல குட்டீஸ், ஈஎன்னா ஈ. அப்புறம் இறகு ஈயில் வரும். ஈச்சமரம் ஈஎன்னாவில் வரும். இட்லி ஈயில் வரும். இலையும் ஈயில் வரும். இதான் குட்டீஸ், நீங்கள் உங்கள் புக்கை எடுத்து இந்த மாதிரி ஈயில் வரக்கூடிய படத்தையும் ஈஎன்னாவில் வர படத்தையும் ஈ எழுத்து வரக்கூடிய படத்தை ஈயில் வரைங்க. ஈஎன்னா அப்படின்ற எழுத்து வரக்கூடிய படத்தை ஈஎன்னா அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அங்கே வரைங்க குட்டீஸ். நான் வரைஞ்சிருக்க மாதிரியே ஈங்கிற எழுத்துக்கிட்ட ஈயில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு படத்தை எதுக்காக உங்களை வரைய சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் குட்டீஸ். இப்போது நீங்கள் இலையை வரைஞ்சிங்கன்னா இலையில் ஈ வருது, அப்போ ஈ தான் அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க. அதனால தான் இந்த மாதிரி படத்தை கொடுத்து இது எதில் வரும் அப்படின்னு கேட்குறாங்க குட்டீஸ். ஓகே குட்டீஸ், நம்ம இப்போ அடுத்த பார்ட்டுக்கு போகலாம். நிரப்புவேன் கொடுத்துருக்காங்க. இளநீர் இருக்குது, ஈச்சமரம் இருக்குது, இறகு இருக்குது, ஈசல் இருக்குது. டேஷ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் குட்டீஸ். இளநீரில் டேஷ் கொடுத்துருக்காங்க. கோடிட்ட இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இளநீருக்கு ஈ போடணும், ஈ வரும். ஈச்ச மரத்துக்கு பெரிய ஈயண்ணா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஈ வரும் ஈச்ச மரத்துக்கு. இறகுக்கு சின்ன ஈ வரும். ஈசலுக்கு பெரிய ஈ வரும். இப்போது இதான் குட்டீஸ் ஈக்கும் ஈயண்ணாவுக்கும் உள்ள வேறுபாடு. இங்கே இப்போ ஈயண்ணாவையும் ஈயும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா குட்டீஸ்? உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தது புரிஞ்சுதா? ஓகே குட்டீஸ், நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போகலாம். இதில் ஈ என தொடங்கும் பெயர்களை கூறுவோம். இப்போது இளநீர் ஈயில் தொடங்கும், இறகு ஈயில் தொடங்கும், இலை, இட்லி இதெல்லாம் ஈயில் ஆரம்பிக்கக்கூடியது. ஈச்சமரம் ஈசல், ஈட்டி இது எல்லாமே ஈயண்ணாவில் வரும். இதான் குட்டி. இப்போது ஈயை பற்றி ஒரு விளையாட்டு குட்டீஸ், விளையாடலாம் வாங்க. சொல்லில் ஈ இருந்தால் கை தட்டுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈ இருந்தால் கையை தூக்குவோம்.
இப்போ ரவுண்டாக நின்றுக்கோங்க குட்டீஸ். உள்ளே வெளியே விளையாடுவோம் பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரியே ஈன்னு சொன்னால் கை தட்டுங்க, ஈன்னு சொன்னால் கையை தூக்குங்க. அதான் விளையாட்டு. அந்த மாதிரி விளையாண்டு பாருங்கள் குட்டீஸ். நீங்கள் ஈயை அறிவோம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேஜில் ஈயை அறிவோம்னு கொடுத்துருக்காங்க. ஈனா இலை, இட்லி, இஞ்சி, இழந்த பழம். நெக்ஸ்ட்டு பார்ட்டில் ஈயன்னா ஈயை அறிவோம். ஈனா ஈ, ஈட்டி, ஈச்சமரம், ஈசல். இதான் குட்டீஸ் ஈ. நெக்ஸ்ட்டு பார்ட்டுக்குள்ளே போகலாம் குட்டீஸ். 2 குட்டீஸ் இருக்காங்க. அவங்க கையில் பலூன் வச்சுருக்காங்க. மேலே 6 பலூன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பலூன், ஃபஸ்ட்டில் ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு பலூன் இருக்குல்ல குட்டீஸ், அதில் ஈட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈட்டியில் ஈஎன்னா தான் ஃபஸ்ட் லெட்டராக இருக்குது. இப்போது ரெண்டாவது ப்ளூ கலரில் இறகுன்னு கொடுத்துருக்காங்க. இறகுல சின்ன ஈ வந்து ஃபஸ்ட் லெட்டராக இருக்குது. எல்லோ கலர் ஈஎன்னா, ஈரம் கொடுத்துருக்காங்க. ஈஎன்னா. க்ரீனு இட்டலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க குட்டீஸ். அப்புறம் பிங்க் கலரில் ஒரு பலூன் இருக்குல்ல, அந்த பலூனில் இனிப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் லெட்ரு சின்ன ஈ தான். ரெட்டு ஈஎன்னா. இப்போது நீங்கள் ஈயும் ஈஎன்னாவையும் நோட்டில் எழுதி பாருங்கள் குட்டீஸ். டெய்லி ஈயும் ஈஎன்னாவும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உயிரெழுத்துக்களில் உள்ள ஈயும் ஈஎன்னாவும் தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஆவும் நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க வந்து பாருங்கள். ஓகே குட்டீஸ், பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.